திருச்சியில் சென்னையை சேர்ந்த போலி மந்திரவாதி மாந்திரீக மூலம் ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்ட ஆடியோவும் அதற்காக பூஜை செய்ய 21 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பாளி விஷ்ணு மாயா 397 குட்டிச்சாத்தான் மாந்திரீக சேவை என்ற பெயரில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் போலி மந்திரவாதி ரகு என்பவர் மாந்திரீகம் செய்து பணத்தை சுருட்டும் வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் தொல்லைகள், சினிமாவில், அரசியலில் சாதிக்க பில்லி சூன்யம் ஏவல் வைக்கப்படும், எடுக்கப்படும் என போலி வீடியோக்களை பதிவிட்டு பலரையும் தன் வலையில் விழ வைத்து பில்லி சூன்யம் வைக்க லட்சக்கணக்கில் பணமும் வசூலித்துள்ளார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரைச் சேர்ந்த 31 வயதான சதீஷ் போலி மந்திரவாதி ரகுவை திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் எதிர்பாராத விதமாக சந்தித்துள்ளார். அப்போது சதீஷிடம் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குகிறேன் என ஆசை வார்த்தைகளை கூறி முன்பணமாக 3000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தனது மோடி மஸ்தான் வேலையை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக சதீஷ் போலி மந்திரவாதி ரகுவிடம் கேட்டபோது உரிய பதிலளிக்காமல் தனக்கு மாந்திரீகம் தெரியும், அதன் மூலம் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சதீஷ் இந்த விவகாரம் குறித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் உத்தரவின் அடிப்படையில் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் ரகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முரசொலி மாறன் என்கிற சிபி என்பவரை மாந்திரீக மூலம் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்வது தொடர்பாக ஒருவருடன் பேசிய ஆடியோ அவருடைய செல்போனிலிருந்து எடுக்கப்பட்டது போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்தது. ஐயா, அவன் பேர் வந்துட்டு முரசொலி மாறன். வீட்டில் கூப்பிடுறது சிபின்னு கூப்பிடுவாங்க, சிபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது மாறணும் தான் ஏன் பண்ணணும். அதே நேரத்தில் அது வந்துட்டு வாகனத்தில் இருக்கணும், முழுக்க ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக இருக்கணும். அதை பார்க்குற மற்றவங்க, ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க 2 பேரும் இல்லை, அந்த டோட்டல் இதுக்கே வந்துட்டு ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கணும். அது கதை சொல்லக்கூட நான் நேரில் உங்களை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். ஸோ அதனால் இதுதான் ஏன் வேணும். முரசொலி மாறன் என்கிற சிபியை மாந்திரீக மூலம் விபத்து ஏற்படுத்தி கொலை செய்ய பூஜை செய்வதற்காக 21 லட்சம் ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இதற்காக முன்பணமாக 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட போலிசாமியார் ரகு அவனோட டிபார்ட்மெண்ட் வண்டியில அவனுக்கு மரணம் வரணும். சரியா? இதுதான் அவர் சொன்ன முதல் விஷயம். கடைசி விஷயம் தான். இது முடியுமான்னு நான் கேட்டார். முடியும்னு சொன்னா உடனே அவர் என்ன பண்ணாருன்னா ஆபீஸ் வந்தாரு, கேஷ் என் கையில கொடுத்தாரு, பேங்க்ல போடுறாரு. பாக்கி தொகை 11 லட்சம் ரூபாய் எப்போது தருவாய் என அவர் பேசும் அதிர்ச்சி வீடியோவும் இணையத்தில் வைரலானது. 21 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, என்ன 11 லட்சம் போடல. சரிங்களா? ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் போடுங்கிற நம்பிக்கையில் இப்போ மத்தியானம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று ராத்திரி பூஜை முடிச்சிட்டேன். குட்டிச்சாத்தாக்கு மாத்திரைக்கு பூஜை முடிச்சுட்டேன். ஆடை இல்லாமல் பூஜை பண்ண போகிறாங்க. ஸோ கோழி வெளியெல்லாம் இருக்குது, கோழி எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, பக்கெட்டில் இருக்குது. கோழி அப்படி காட்டிக்கலாம். ஓகேவா? இந்த நிலையில் முரசொலி மாறன் என்கிற சிபி யார்? அவரை கொலை செய்ய போலி மந்திரவாதி ரகுவிடம் பேசியது யார்? இவர் யார் யாரிடம் இது போன்று பணம் பெற்றுள்ளார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சார், இது ஒய்ஃபோட அக்கௌண்ட் நம்பர் சார். இதில் 5 லட்ச ரூபா போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஃபோட்டோ முடிஞ்சு அனுப்புங்க, இல்லை மண்டேக்குள்ளே அனுப்பிடுங்க. பாப்பா ஃபோட்டோவும் அந்த பையனோட ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம். போலீசாரின் இறுதிக்கட்ட விசாரணையில் போலிசாமியார் ரகுவிடம் பணம் இழந்தவர்கள் யார் யார் என தெரிய வரும். மேலும் இவரிடம் பெண்கள் யாரும் சிக்கியுள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நீ தேவதடி, நீ மகாலட்சுமி, அது என்னமோ உனக்கு தெரியல. நான் நல்லா இருந்தேன்டி. என்ன ஒரு 14 ஒருத்தர் இறந்தாங்க, நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன். ஏன்னா ஒன்றும் இல்லடி, படம்லாம் ஒன்றும் இல்லடி, நீ என்கிட்ட இல்லை.